பிரைஸ் தி லார்ட். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பதற்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன் சுவாமி. நாங்கள் உயிரோடு இருப்பது, நிர்மலமாகாது இருப்பது உம்முடைய கிருபையின்படித்தான். எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டு இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைய தினத்திலே நான் ஆண்டவரே, நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றேன் என்றால் உம்முடைய தயவு, உம்முடைய கருணை, உம்முடைய பிச்சையாக இருக்கிறது சுவாமி. ஆவியானவர் தாமே இன்றைய தினத்திலே ராஜாவே, நேற்று தினம் ஆண்டவரே ஐயா பிஷப் அவர்கள் ஆண்டவரே, பிஷப் ஆல்வின் நிக்கல்சன் ஐயா அவர்களும் மரித்து ஆண்டவரே கர்த்தருடைய பாதத்திலே ஆண்டவரை விழுந்திருக்கிறார் சுவாமி. அவருடைய ஆத்மா பரலோகத்துக்கு சென்றிருக்கிறது ராஜா. ஆண்டவரே, பிஷப் ஐயா அவர்கள் ஆண்டவரே 71 வயது வரையிலும் கர்த்தருக்காக போராடி ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்தார். அந்த குடும்பத்தில் அவ்வளவு 7 குடும்பங்களுக்கு உதவி செய்தார். எத்தனையோ ஆத்துமாக்களை ரட்சிப்புகள் கொண்டு வந்தார் ஆண்டவரே. எத்தனையோ 7 பிள்ளைகளை வளர்த்தார். எத்தனையோ பாஸ்டர்மார்களுக்கு உதவி செய்தார். கேஜப்பட்டு ஒவ்வொரு மாதந்தோறும் ஆண்டவரே பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தி ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஆண்டவரை ஜெபித்து மன்றாடி ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஆண்டவரை வந்து மாதந்தோறும் மீட்டிங் நடத்துகிறார். ஐயா அவர்கள் இன்றைய தினத்திலே நம்ம மத்தியில இல்லை. துக்கத்தோடு, வேதனையோடு, கவலையோடு ஆவியானவரே ஆண்டவர் அந்த இடத்துல மோரியன் ஹாஸ்டல்ல ஐயாவுடைய ஆண்டவர் சடலத்தை பார்க்கும் பொழுது துக்கமாய் அழுது வந்த ராஜா. அதே போல ஊழியக்காரர்கள் ஆண்டவர்கள் எத்தனையோ பேர் கண்ணீரோடு சிந்தி அழுது கொண்டிருக்கிறார்கள் ராஜா. என்றால் நல்ல போராட்டத்தை போடிய விசுவாசத்தை காத்து கொண்டார் ஆவியானவரே. நீ அந்த பிள்ளையை உங்களோட மத்தியில் சேர்த்து கொண்டதற்காக நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஆவியானவரே, எங்கள் கேஜி பட்டணத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அந்த ஊழியக்காரர்களுக்காக நான் அதிகமாக ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவர் அதே போல எவ்வளவு பேர் ஆண்டவரே இன்றைய தினத்தில் ஆண்டவரே சாம்பியன் கல்லறையில ஐயாவுடைய சடலத்தை நல்லடக்கம் செய்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் அந்த இடத்துல சேர்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஐயாவுடைய குடும்பத்தாரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஐயாவுடைய குடும்பத்தை அவர் எப்படி நடத்தினாரோ அதே போல ஆண்டவர் சபையில் கூட ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஒவ்வொரு ரட்சிப்பில் வந்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கூட ஆண்டவரே இன்றைய தினத்தில் ஐயா மறைத்ததற்காக நாங்களும் துக்கப்படுகிறோம் சுவாமி. கேஜப்பட்டினத்தில் இருக்கிற ஆண்டவர் பிஷப்மார்களும் பெரிய பெரிய ஊழியக்காரர்களும் எல்லோரும் துக்கத்தோடு இருக்கிறார்கள் ஆவியானவரே. ஐயாவுடைய நாட்கள் கடந்து போய்விட்டதே என்று சொல்லி துக்கத்தோடு இருக்கிறார்கள் சுவாமி. நாங்களும் ஒரு நாளைக்கு ஆண்டவரே சந்நிதிக்கு வரப்போகிறோம் ராஜா. நீர் எங்களுக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருந்து எங்களை காத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் போஷித்து வழிநடத்தி ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் சொல்லுகிறே, என் ராஜ்யத்தை, என் நீதியை தேடுங்கள், நான் உமக்கு எல்லாம் கூட்டி கொடுப்பேன் என்று சொன்னீரே. அதே போல ஆண்டவர் இன்றைய தினத்தில் உம்முடைய பாதத்தில் விழுந்து நாங்கள் ஆண்டவரே மன்றாடுகிறோம் சுவாமி. மன்றாடுகிற ராஜா. கேஜப்லோடு எத்தனையோ பேர் குடும்பங்களுக்கு கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதியும், துக்கத்தோடு இருக்கிறவர்களை ஆசீர்வதியும், மரண படுக்கையில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் ஹாஸ்பிட்டல் எத்தனையோ பேர் ஆண்டவர் மரண படுக்கையில் இருக்கிற ஐசி வார்டுல மரண படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடும் ஆண்டவரே. உமை அறியாமல் எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது ராஜா. அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படணும் ராஜா.
அதே போல ஆண்டவரே எங்கள் கேஜிஎம் பட்டணத்தில் வேலையில்லாத கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். எத்தனையோ குடும்பங்கள் ரட்சிப்பில்லாத குடும்பங்களை நீர் தொடும். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. என் தேவனாகிய இயேசு உண்மையான தெய்வம் என்று உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த இந்த ரட்சிப்புக்காக நன்றியோடு துதிக்கிறேன் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா, நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. இந்த கேஜிஎம் பட்டணத்துல நல்ல நல்ல ஃபேக்டரிங்க வரணும். எத்தனையோ குடும்பங்கள் வேலை இல்லாத பெங்களூர் பட்டணத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்கள் ஆண்டவரே கேஜிபி ஆண்டவரே நீர் நல்ல ஆசீர்வாதமாக நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அதே போல ஆண்டவரே, இன்றைய தினத்தில் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் விழுந்து நான் மன்றாடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ராஜா. நீர் எங்களுக்கு போதுமானவராயிருந்து எங்களை இதுவரையிலும் காத்த தேவனும் இதுக்கு மேலும் நீர் எங்களை காக்கும்படி எங்கள் மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீர். ஆமென், ஆமென். Hallelujah.